So I like to dress well. Therefore, the patients will feel happy inside and they'll talk to you when you're kind to them. அவங்க எல்லாத்தையுமே ஓட்டிடுவாங்க. அம்மாவோட சில பழைய சாரீஸ் எடுத்து வச்சிருக்கேன், தனியாக வச்சிருக்கேன். அது வந்து சம்டைம்ஸ் ஃபார் சில்ட்ரன் ஸ்கர்ட் அண்ட் ப்ளவுஸ் மாதிரி தைப்பேன். பட் என்ன கூட வச்சுருக்கேன் நான். இந்த சாரீஸ் இஃப் யூ ட்ரை வாஷ் அண்ட் கீப் இட் வில் பி லைக் தட். யூஸ் பண்ணாமே வச்சுருந்தா தான் கிழிடும். இனிஷியலி ஐ டிடன்ட் நோ. அது வந்து மடித்து வச்சு எடுத்து உட்காந்தா அந்த மடித்த இடத்துல கிழிஞ்சிடும். சரோஜா தேவி நானும் ஒரே மாதிரி போட்டு வச்சுருக்கோம். ப்ளூ கலர் இது ஆரஞ்சு பார்டர். அதை 2 பேரும் ஒரே சமயம் வேர் பண்ணிடணும். எனி பிளேஸ் ஷுட் லுக் ப்ரெசன்டபிள் இல்லையா? அந்த மாதிரி எப்போதுமே எங்கள் அப்பா அம்மாவும் எப்போதுமே டீசெண்டாக இருப்பாங்க. ஸோ எனக்கு அதுலேருந்தே பார்த்து பழகிடுச்சு. நான் கம் டு ஹாஸ்பிட்டல் ஐ ஷுட் பி ப்ரெசன்டபிள். அண்ட் பேஷண்ட் டிப்ரெஸ்டாக வரச்சே நானும் அப்படி ஸ்லோப்பியாக அப்படி பரட்டு தடையோடு போனால் they'll feel more depressed. ஸோ they should look at ஒரு நிமிஷம் தன்னை மறந்துடணும். ப்ராக்டிஸ் பண்ணிச்சே காசு கேட்கணும்னு எனக்கு சொல்லலை. நான் போய் ஒரு சின்ன ரூமில் ப்ராக்டிஸ் பண்ணிச்சே பேஷண்ட் எவ்வளோ ரூபா கொடுக்கணும், ஓ அப்படியா தெரியாது, எங்கள் அம்மாவை கேட்டு நாளைக்கு சொல்கிறேன், ஓடி என்ன கொடுக்குறோம்ல வாங்கிக்கோ, ₹1 ₹2 அந்த மாதிரி ஐ யூஸ் டு டேக். நல்லா மாடியோட வசதியோட கார் டிரைவரோட இருந்துட்டு திடீர்னு ஐ டு கோ பை பஸ், ஐ டு வாக் ஆன் த ரோட். ஐ லேர்ன்ட் எவ்ரிதிங் குக்கிங். நான் எங்கள் வீட்டு சமையல் ரூமே பார்த்ததில்லை. உங்களோட ஒரு சாரி ஸ்டோரி. நீங்க எப்போதுமே உங்களை நம்ம சாரியில தான் பார்த்துருக்கோம். ஃப்ரம் இப்போ நீங்க சொன்னீங்க ஃபர்ஸ்ட் உங்களோட கணவர் உங்களுக்கு கிஃப்ட் பண்ணது கூட ஒரு சாரி தான். சாரி மேல இருக்கிற ஒரு கனெக்ஷன் எப்போதுல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு? எப்போ ஃபர்ஸ்ட்? ஏன்னா உங்க அம்மா நம்ம கட்டி பார்த்துருக்கோம், எப்படி அந்த ஒரு ஜென்ரேஷன் இவால்விங் நம்ம பார்த்துருக்கோம். Here when I come to hospital, patients are coming கொஞ்சம் டிப்ரெஸ்டாக வராங்க இல்லையா, குழந்தைல அதுன்னு. when you come dressed well, ஒரு நிமிஷம் அவங்க வந்து அவங்கள மறந்துடுறாங்க. சி என்ன புடவை கட்டியிருக்கா, என்ன ட்ரெஸ் போட்டிருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் அவங்க மறந்துடுவாங்க. ஸோ ஐ லைக் டு ட்ரெஸ் வெல். therefore the patients will feel happy inside and they'll talk to you when you're kind to them. அவங்க எல்லாத்தையுமே ஓட்டிடுவாங்க. ஸோ இஃப் யூ நானும் ஸ்லாப்பியாக சுருங்கின புடவையோடு கசங்கின இதோடு உட்காந்துருந்தா அவங்களே டிப்ரெஸ்டு, அதுக்கு மேலே மோர் டிப்ரெஸ் ஆகிடும். ஸோ எவ்ரிபடி ஹியர் வில் கம் ட்ரெஸ்ட் வெல் அண்ட் எல்லோரும் சிரிச்சிருந்தா இருப்போம் நாங்கள். அண்ட் வி வாண்ட் டு மேக் தம் ஃபீல் குட் அண்ட் வெல் அண்ட் ஆல்சோ மேக் தம் ப்ரெக்னென்ட் அண்ட் கிவ் தம் அ பேபி. ஸோ கேவ் வித் லாஃபிங் கை நிறைய எடுத்துகிட்டு போவாங்க. கண்டிப்பா. ஸோ எவ்வளோ சாரீஸ் மேம் வச்சுருப்பீங்க இதில்? எங்கிட்ட நிறைய இருக்குது. நான் என்னென்னதே இல்லை, எனக்கு நிறைய வர இவளுக்கு யாருக்கா கொடுத்துட்டே இருப்பேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 சாரீஸ் இருக்குமா இல்லை அதுக்கு மேலேயே? சச்சா நாட் 1000லாம். அப்புறம் எல்லாம் கிழிஞ்சு போயிடுமே, கட்டிக்க முடியாது. யூ ஷுட் வேர் இட் நவ் அண்ட் தென். கட்டினா தான் அது கிழியாமல் நல்லா இருக்கும். ஸோ ஆஸ் ஐ யூஸ் பீரியாடிக்கலி வருஷத்தில் ஃபியூ டேஸில் வந்து சாரியை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவேன் எல்லாருக்கும். அண்ட் ஐ கீப் சம் வாட் ஐ வாண்ட் சென்டிமெண்டல் சாரீஸ் வச்சுப்பேன். மற்றெல்லாம் உங்களுக்கு அப்பப்போ கொடுத்துட்டே இருப்பேன். யாருக்காவது பர்த்டே வந்தால் கொடுத்துருவேன், ஏதாவது வந்தால் அந்த மாதிரி நாள் வந்தால் கொடுத்துருவேன். ஸோ தட் ஐ கீப் ஆன் ரொட்டேட்டிங் மை சாரீஸ். ஓகே. என்ன மாதிரி சாரீஸ் மேம் வாங்குவீங்க, பர்ச்சேஸ் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் சின்ன வயசுல இருந்து லைக் அந்த உங்களோட 20ஸ்ல 30ஸ்ல ஒரு விதத்துல சாரி கட்டியிருப்பீங்க. அதுக்கப்புறம் 40s 50s வரும்போது சாரீஸ் போட்டுட்டோம். அப்புறம் சாரீஸ் போட்டுட்டோம். இப்போ ஐ வேர் சல்வார் கமீஸ் ஆல்சோ. மெனி டைம் ஐ வேர் சல்வார் கமீஸ் ஆல்சோ. லைக் சாட்டர்டே சண்டேலாம், சண்டே நிச்சயமாக சல்வார் கமீஸ் தான். சாட்டர்டே சல்வார் கமீஸ் சாரி வாட் எவர். So we keep on rotating like that. And there's so many of them working with me, no? So when I'm fed up with something, I just give it off to anybody. Okay. Who wants take in turns to கொடுத்துருவேன் எல்லாருக்கும். மேஜரா அந்த மாதிரி சில்க் சாரீஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவீங்களா மேம்? சில்க் சாரீஸ் ஹாஸ்பிட்டலுக்கு முக்கால்வாசி டைம் நான் சில்க் சாரி தான் போடுவேன். அதான் நம்ம நிறைய சில்க் சாரீஸ் தான் பார்த்துருக்கோம். உங்களுக்கு இன்னொரு சைடு இருக்கா இல்லை எனக்கு இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து டிப்ரெஸ்டாக வரைச்சு when they see somebody dressed well-னா ஒரு நிமிஷம் தன்னை மறந்துடுவாங்க. So especially to make them happy, I dress well and come. And also I smile all the time. Therefore they'll forget their sorrow இல்லையா? நம்மளை பார்க்கச்சு அவங்களும் ஸ்மைல் பண்ணுவாங்க. You smile at somebody, they'll return the smile to you, know. So it's just like that I want to make them happy. ஓகே. இப்போ சென்டிமெண்டலாக கொஞ்சம் சாரீஸ் மட்டும் இருக்குது, அது மட்டும் நான் எடுத்து வச்சுப்பேன் எப்போதுமே. வேற அம்மாவோட சில பழைய சாரீஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன், தனியாக வச்சுருக்கேன். அது வந்து சம்டைம்ஸ் ஃபார்
சில்ட்ரன்ஸ் ஸ்கர்ட் அண்ட் ப்ளவுஸ் மாதிரி தைப்பேன். பட் என்ன கூட வச்சுருக்கேன் நான் சில சாரீஸ் எங்கள் அம்மாது. அம்மாவோட சாரி. அப்போ அப்பா கிஃப்ட் பண்ண ஏதாச்சும் சாரி அப்பா வாங்கி கொடுத்துருக்காரா? சாரி எப்பயாச்சும் ஞாபகம் இருக்கா? வாங்கி கொடுத்தது 1, 2 வச்சுருக்கேன். அப்பா நிறைய வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்பா தான் வாங்கி கொடுப்பாங்க எங்களுக்கு ஆக்சுவலி. அவர் என்ன மாதிரி செலக்ட் டேக் அஸ் டு பண்ணுவாரு? த ஷாப் அண்ட் பை அண்ட் ஆல். யூஸ் டு டூ தட் பட் அஃப்கோர்ஸ் நோ இஸ் நாட் தேர். பட் வாங்கி கொடுத்ததெல்லாம் சிலது வச்சுருக்கோம். சென்டிமெண்ட்லாம் ஹேங் பண்ணி வச்சுருக்கேன் நான். எவ்வளவு சாரீஸ் இருக்கும் அந்த மாதிரி அப்பா வாங்குது? அவருக்கு என்ன மாதிரி வாங்கி கொடுக்க பிடிக்கும்? அவர் சொல்லுவார், ஏய் நீ இந்த மாதிரி சில்க் கட்டணும். சாரீஸ் தான் லைக்ஸ் டு பை அண்ட் கிவ். யூஸ்வலி வி கோ டு ராதா சில்க்ஸில் ம். சுந்தரி சில்க்ஸ் ராதா சில்க்ஸில் கூட்டி கொண்டு போய் வாங்கி கொடுப்பாரு. அப்போ நிறைய வருஷம் ஆயிடுச்சு. ஆமா, ரொம்ப ரொம்ப வருஷம் அது அப்படியே இருக்கும்போது ஒரு சாரி ஒரு இந்த main- சாரீஸ் இஃப் யூ ட்ரை வாஷ் அண்ட் கீப் இட் வில் பி லைக் தட். யூஸ் பண்ணாமே வச்சுருந்தா கிழிடும். இனிஷியலி ஐ டென்ட் நோ. அது வந்து மடித்து வச்சு எடுத்து உட்காந்தா அந்த மடித்த இடத்துல கிழிஞ்சிடும். தென் ஒன்லி ஐ நியூ தட் யூ ஷுட் ரொட்டேட் த சில்க் சாரீஸ் ஆல் த டைம். யூ ஷுட் வேர் தெம் அண்ட் வாஷ் அண்ட் ட்ரை வாஷ் தெம் அண்ட் கீப்னு சொல்லிட்டு. ஓகே, அப்ப அந்த மெயின்டெனன்ஸ்க்கு ட்ரை வாஷ் மட்டும் பண்ணா போதுமா இல்ல வேற ஏதாச்சும்? இல்லை ஒண்ணும் ட்ரை பண்ண- வாஷ் பண்ணால் போகிறோம். ஓகே, பட்டுப்புடவை Okay. காட்டன் சாரீஸ் அஃப்கோர்ஸ் புட் டு டூபி அண்ட் டேக் இட் பேக். அது இல்லாம சென்டிமெண்ட்ல வேற என்ன மாதிரி சாரீஸ் இருக்கு? யாராச்சும் கிஃப்ட் பண்ண நத்திங் வேற- பர்டிகுலர். என்னோட கல்யாண சாரி கிழிஞ்சிச்சு. அது தொண்டு பிக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் நான் ஓ, சென்டிமெண்டலி. ஓகே. அதர்வைஸ் எல்லா சாரீஸும் சம்வே அதாவது சென்டிமெண்டல் சாரீஸ் தான். ஒரு சாரி எப்போதுமே என் கையில அது கிழிஞ்சாலும் என்னவா இருந்தாலும் அது என் கையிலேயே தான் இருக்கும். அதை நான் கட்டுவேன். அந்த மாதிரி ஒரு சாரி இருக்கா? நிறைய இருக்கு என்கிட்ட சாரீஸ் அந்த மாதிரி. ஸோ ஐ வேர் இட் அண்ட் மை சில்ட்ரன் சம்படி வாண்ட் டு வேர்னா இட்ஸ் டேக் இட் அண்ட் வேர். எல்லாமே மை வார்ட்ரோப் இஸ் ஓப்பன் ஃபார் மை ஃபேமிலி. ஓகே, எனிபடி டேக் எனிதிங் அண்ட் வேர்னு சொல்லிடுவேன். ஓகே. இப்போ இண்டஸ்ட்ரியில இருந்து கண்டிப்பா இண்டஸ்ட்ரியில உங்களுக்கு நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கும். சினிமா இண்டஸ்ட்ரின்னு வரும்போது அங்க இருந்து யாராச்சும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிஃப்ட் பண்ண ஏதாச்சும் ஆக்ட்ரஸ் கிஃப்ட் பண்ண சாரீஸ் அப்படி இருக்கா? நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. ஐ won't ரிமெம்பர். சரோஜா தேவி நானும் ஒரே மாதிரி போட்டு வச்சுருக்கோம். ப்ளூ கலர் வித் ஆரஞ்சு பார்டர். ஓகே, அது 2 பேரும் ஒரே சமயம் வேர் பண்ணினோம். அது ஞாபகம் இருக்குது. மற்றபடி நிறைய சாரீஸ் அந்த மாதிரி இருக்குது. இப்போ சரோஜா தேவி நீங்களும் ஒன்னா போய் ஷாப்பிங் பண்ணுவீங்களா சாரீஸ் இல்லை எடுக்க? ஒரு தரம் போய் ஷாப் பண்ணி வாங்கிட்டோம். அதை டுகெதர் வி ஓர் இட் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ். ஓகே, சூப்பர் மேம். ஸோ இப்போ நம்ம சாரி கதையை பற்றி பேசியாச்சு. இப்போ கண்டிப்பாக உங்களோட ஜுவல்ஸும் பேசியாகணும். முதல்ல இருந்து என்ன மாதிரி ஜுவல்ஸ் உங்களுக்கு போடுறதுக்கு பிடிக்கும்? ஆக்சுவலி ஐ எம் நாட் வெரி ஃபாண்ட் ஆஃப் ஜுவல்ஸ்னு சொல்லலாம். பட் when I come to hospital பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப டிப்ரெஸ்டாக வராங்க இல்லையா. ஸோ ஐ லைக் டு ட்ரெஸ் வெல் ஸோ தட் when they see me they brighten up. அவங்க they should feel happyன்னு சொல்லிட்டு I dress well and come when I come to hospital. Therefore I to make them happy and make them smile, laugh. அதுக்காக நான் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வருவேன். மற்றபடி எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் ஐ wear. எது மேம் பேங்கிள்ஸ் பிடிக்குமா? லைக் எல்லாமே மாலை பிடிக்கும். பிடிக்குமா? லேடிஸ்க்கு என்ன பிடிக்காது டெல் மீ. இல்ல மேம் அப்படியே. Ladies love everything. I also as a lady I like everything. But I'll wear make the patient feel happy. So just when they see me they forget their sorrow for a minute. டாக்டர் அம்மா என்ன போட்டிருக்காங்க, என்ன செயின் போட்டிருக்காங்க, என்ன மோதிரம் போட்டிருக்காங்க, என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க, அதில் they'll forget themselves for few minutes. So that ஒரு நிமிஷம் இன்பம் வந்து I like them to enjoy. அது எதனால மேம் நம்ம அப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போனோம்? ஏன்னா நிறைய பேர் நம்ம ஹாஸ்பிட்டல் போகும்போது நம்ம இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்க கூடாது, நம்ம கொஞ்சம் சட்டிலா இருக்கணும் மாதிரி யோசிக்கிற ஒரு இடத்துல நம்ம ப்ரெசென்டபிளா இருக்கணும், நம்மளை பார்த்தா அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஹாப்பினஸ். எஸ், அது எதனா எங்க இருந்து அந்த ஒரு தாட் வந்துச்சு? எனக்கு எப்போதுமே டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணணும். when you go to any place should look presentable இல்லையா. அந்த மாதிரி எப்போதுமே எங்கள் அப்பா அம்மாவும் எப்போதுமே டீசெண்டாக இருப்பாங்க. ஸோ எனக்கு அதுலேருந்தே பார்த்து பழகிடுச்சு. when I come to hospital I should be presentable. அண்ட் பேஷண்ட் டிப்ரெஸ்டாக வரைச்சே நானும் இப்படி ஸ்லோப்பியாக அப்படி போய் அப்படி பரட்டதோடையோடு போனால் they'll feel more depressed. ஸோ they should look at ஒரு நிமிஷம் தன்னை மறந்துடணும். ஏன்னா வந்து டாக்டர் என்ன போட்டிருக்காங்க, என்ன இயரிங் போட்டிருக்காங்க, பார்த்து என்ன கலர் புடவை கட்டிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் they'll forget themselves. அவங்க சாரோவையும் மறந்துடுவாங்க ஒரு நிமிஷம். அதனால் I like to make them look happy, feel happy. இப்போ இந்த ஹாஸ்பிட்டல்ல இப்போ ஒர்க் ஆரம்பிக்கும் போது அம்மா என்ன மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த சமயம் நீங்க இனிஷியலா ஸ்டார்ட் பண்ற அம்மா சமயத்துல? வந்து ப்ராக்டிஸ் பண்ணிச்சே காசு கேட்கணும்னு என்கிட்ட சொல்லலை. நான் போய் ஒரு சின்ன ரூமில் ப்ராக்டிஸ் பண்ணிச்சே பேஷண்ட் எவ்வளோ ரூபாய் கொடுக்கணும், ஓ அப்படியா தெரியாது, எங்கள் அம்மாவை கேட்டு நாளைக்கு சொல்கிறேன். ஸோ ஐ யூஸ் டு டெல் பாப்ஜி எல்லோரும் கேட்குறா எவ்வளோ காசு கொடுக்கணும்னு கேட்குறான்னா போடி என்ன கொடுக்குறாங்களோ வாங்கிக்கோ, ₹1 ₹2 அந்த மாதிரி ஐ யூஸ் டு டேக்.
ஐ டென்ட் நோ வி ஆர் ப்ராக்டிஸிங் ஃபார் மணி. வீட்டில் சொல்லிக் கொடுக்கல. தென் ஒன்லி ஐ லேர்ன் கிராஜுவலி. டு பே த ரூம் ரெண்ட் ₹120 அப்போது. ரூம் ரெண்ட்டு நான் ஃபஸ்ட்டு சின்ன பெட்டி கடை மாதிரி ஒரு இடத்துல ஆரம்பிக்கிச்சு. ஸோ ஐ காட் 120 the first month. ஐ டோல் பாபி எந்த ஒரு ரூம் ரெண்ட் கிடச்சிருச்சு. அந்த மாதிரி தான் ஐ ஸ்டார்டட் ப்ராக்டிஸிங். இப்போ அவ்வளோ பெரிய ஒரு வீட்ல இருந்துட்டு நம்ம டக்குன்னு இந்த மாதிரி ஒரு குட்டி ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கிறது அது ஒரு ஸ்ட்ரகிளா இருந்துச்சு அந்த இனிஷியல் டைம். ஸ்ட்ரகிள் இருந்தது, பட் தட்ஸ் ஹவ் யூ லேர்ன். நல்லா மாடிகையோட வசதியோட கார் டிரைவரோட இருந்துட்டு திடீர்னு ஐ டு கோ பை பஸ், ஐ டு வாக் ஆன் த ரோட். ஐ லேர்ன்ட் எவ்ரிதிங். குக்கிங் நான் எங்கள் வீட்டு சமையல் ரூமே பார்த்ததில்ல. போய் ஐ லேர்ன் குக்கிங் எவ்ரிதிங். வாஷிங் வெசல்ஸ்லேருந்து துணி துவைக்கிறதுலேருந்து எல்லாமே கற்றுண்டு ஐ ஸ்டார்டட் த ஹார்ட் வே. பட் ஐ என்ஜாய்ட் இட். இட் வாஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களோட அந்த ஒரு ஜேர்னிக்கு வரும்போது உங்களோட டெலிவரி பற்றி கேட்க. டெலிவரி அம்மான்னு கத்தினேன். எங்கள் அம்மா இல்லை, எங்கள் பாட்டி தான் இருந்தாங்க. ஐ வென்ட் த்ரூ த டெலிவரி ஃபார்ஸஸ். டெலிவரிலாம் பண்ணாங்க. ஐ வென்ட் த்ரூ ஹார்ட்ஷிப் அண்ட் பிகாஸ் ஐ வாஸ் நாட் வித் மை பேரண்ட்ஸ். ஐ வாஸ் கெப்ட் செப்பரேட்லி.